வருட வருடம் நம்ம நோன்பு நாம் அடைகின்றோம். இந்த 30 நாட்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கின்றோம். ஆனாலும் கூட நோன்பை நாம் சர்வசாதாரணமாக சாதாரண ஒரு நோன்பு தானே, ரமலான் மாதத்தில் நோன்பு தானே, அடுத்த ஆண்டு நமக்கு இந்த நோன்பை போன்று அடுத்த ஆண்டு நமக்கு வரத்தானே செய்கின்றோம், அடையத்தானே செய்கின்றோம் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் வாழ்கின்றோம். ஆனால் அடுத்த ஆண்டு இந்த நோன்பை நாம் அடைவோமா என்று எவராலும் சொல்ல முடியாது. ஒரு மணி நேரத்திற்கு பிறகு என்ன நிகழும், ஒரு நிமிடத்திற்கு பிறகு என்ன நிகழும் என்றே நம்மால் சொல்ல முடியாது, கணிக்க முடியாது என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் வாழக்கூடிய நாம் இந்த நோன்பை நாம் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த நோன்பை பற்றி யார் பொய்யான விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்ளவில்லையோ, அந்த தவறான விஷயங்களிலிருந்து விலகவில்லையோ, அவன் பசித்திருந்தோ தாகித்திருந்தோ நோன்பு வைத்திருக்கின்ற அந்த மனிதனுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை, பயனும் இல்லை. ஒருவன் காலையிலிருந்து சாப்பிடாமல் தாகம் இருந்தாலும் கூட, தண்ணீர் அருந்தாமல் இருந்தாலும் கூட இறைவனுக்காக வேண்டி இருக்கிறான் என்று சொன்னால், அவனிடத்தில் கெட்ட விஷயங்கள் பொய்யான விஷயங்கள் இடம்பெறுகின்றது சொன்னால், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, நம்ம நோன்பு வைத்திருக்க எந்த ஒரு பலனும் இல்லை என்று நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை ரவால் புகாரி அறிவிக்கின்றார்கள். புகாரி இமாம் அவர்களுடைய செய்தியில் பார்க்க முடிகின்றது. புகாரில் 1903 எண்ணாக பதிவு செய்யப்பட்ட செய்தியிலே நமக்கு நோன்பு வைத்தனுடைய நோக்கம் என்ன, இந்த நோன்பு சாதாரணமாக நாம் கழித்து விடக்கூடாது என்பதை நபி அவர்கள் இதில் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு அடுத்ததாகவே இந்த ரமலானுடைய மாதத்தில் எவ்வளவு பெரிய நன்மையை நாம் அடைய முடியும் என்று சொன்னால், மற்ற நாட்களில் செய்வ நன்மையை விட இந்த ரமலான் மாதத்தில் நம்ம ஒரு நன்மை செய்கின்றோமா, அல்லாஹ் அதற்கு 10 மடங்காக 200 மடங்காக அல்லாஹ் நினைத்தால் பல 100 மடங்களாக நன்மையை பெருக்கி தருவான் என்று சொல்லக்கூடிய செய்தியை புகாரிலே ஹதீஸ்களில் பார்க்கின்றோம். 1894 செய்தியில் பார்க்க முடிகின்றது. அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் அதை பன்மடங்காக பெருக்கி தருகின்றான் என்று சொன்னால் அது ரமலானுடைய மாதத்தில் தான். அப்படிப்பட்ட இந்த ரமலான் மாதத்திலே நாம் என்ன செய்து விடக்கூடாது, சாதாரணமாக நன்மை என்று நாம் எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கூடாது. அது நம்ம வருடம் என்ன செய்கின்றோம், சர்வசாதாரணமாக நாட்களை கழித்துக் கொண்டு தூங்கிக் கொண்டு தொலைபேசியிலே நாம் அதனை நேரத்தை செலவழித்துக் கொண்டு தொலைக்காட்சி முன்பாக சினிமா பாடல்களை சினிமாக்களை பார்த்து கொண்டு அதன் நேரத்தை நாம் கழித்துக் கொண்டு செல்கின்றோமே தவிர நன்மைக்காக வேண்டி எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அதற்குண்டான நேரத்தை ஒதுக்குவதில்லை என்பதை நாம் இதிலிருந்து விலக வேண்டும். இரண்டாவது கட்டமாக நாம் விளங்க வேண்டியது, நோன்பை நாம் சர்வசாதாரணமாக எடுத்து விடக்கூடாது.